பழையமாக இருந்தேன்னா இங்கே நான் ஒரு பேரும் உயிரோடு இருக்க மாட்டேன். பக்கத்தில் உள்ள புறாக்களை வந்து ஒரு வீடியோ போடுங்க. வீடியோ பாட்டியை பற்றிலாம் ஜிம் பாட்டி நொறுக்கிடுவாங்க. பயங்கரமான ரிஸ்க் எடுக்க போகிறேன். என்ன போகல உன் குஞ்சை நான் எடுக்க போகல. ஆய் வந்து ஒரு இடத்துல நிற்காது, ரொம்ப பேசுவேன். எப்படி முட்டையோட உடச்சி வச்சிருக்கு பாருங்க. அது கையே அந்த வழி வலி. 2 புறா குஞ்சு இருக்குது. ஆடு இருக்கும், புறாவும் பறக்க வாய்ப்பு இருக்குது. இதில் புறா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வெல்கம் டு அவர் சேனல். டுடே என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா கிணத்துக்கிட்ட தானே நிற்கேன். என்ன விளாகுன்னு உங்களுக்கு தெரியாது. தண்ணிலாம் பாய்க்கல, ஒன்றுமே பாய்க்கல. இன்றைக்கி நம்ம கிணத்துல எத்தனை புறா கூடுகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுவுமே காட்டுப்புறா. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கிணறு தான் காட்டுப்புறா அங்கே தான் இருக்கும். இதாக இருக்குல்ல, அது வந்து எங்கள் அண்ணன் வீட்டுப்புறா வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதையும் காமிக்கும் உங்களுக்கு. சன்லைட் ஓவராக இருக்குது. இந்த உள்ளே இருக்காங்க பாருங்க. உள்ளே இருக்கானா? இது வீட்டுப்புறா, பக்கத்துலேயே கிணறு, அது காட்டுப்புறா. பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ரோ வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு. ப்ரோ இந்த கிணத்துல உள்ள புறாக்களை வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அவருக்காண்டி இன்னைக்கு ஒரு விளாக் இல்லை, ஃபுல் விளாக் வீடியோ தான். தெறிக்கோடு தான் நொறுக்கி தள்ளணும். காலையில் இன்றைக்கி எங்கள் பெரியப்பா தண்ணி பாய்ச்சிட்டு தான் போயிருக்காரு. மோட்ரு போட்டு அடையாளம் தண்ணி கிடக்கா. கையே அந்த வழி வலி. எம்பிட்டு பீ கிடக்கு. செல்ல பிடிக்காயா பயமாக இருக்குது. உளுந்துட்டு என்ன செய்ய முடியும்? ஏன்னா இது எங்கே கிணறு. தண்ணி கிடக்கா. 10 நிமிஷம் தான். ஜிம்மு போயிட்டு வந்தா அந்த வீட்டில் போய் உணவு எடுக்கணும். அப்படிலாம் சரிப்பட்டு வராது. மகளே, உங்களுக்கே ஒரு பியூட்டியான விஷயந்தான். அது பேக் கேமராவில் காமிக்கும் பாருங்கள். அந்த எங்கள் பெரியப்பா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இப்போ ஒரு வாரமாக காயப்பட்டிருக்காரு. இன்றைக்கி மழை வேறு. நேற்று வந்து எல்லாத்தையுமே நினச்சி போட்டுருக்கு. நேற்று நைட்டு இருந்தாலும் மழை. இப்போதைக்கு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இதுதான் கிணறு. தண்ணி அங்கே கிடந்தது உள்ள வீட்டு. இது உங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு தான் சர்ப்ரைஸ். மேலே கிடந்துச்சுன்னா தினமும் குளிப்பவும் இல்லை. இப்போ அப்படியே அந்த முக்கை பாருங்கள். பார்த்துட்டீங்களா? 2 புறா குஞ்சு இருக்குது. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு கூடு இருக்குது, அதில் வந்து 2 குஞ்சு இருக்குது. அதில் வந்து இருந்ததை வந்து களைச்சி போட்டாங்க. இன்னொரு சர்ப்ரைஸு, அது வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னே ஜாலியாக இருக்கும். யாருமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி தெரியுதா? இன்னும் தெரியலையா? கண்டுபிடிச்சிங்களா? அதில் 2 புறா முட்டை இருக்குது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அதை இப்போ தான் உடச்சி வச்சுருக்கு. உள்ளே குஞ்சு இருக்கும். பக்கத்தில் போனோம்னா சத்தியமாக இல்லை, உள்ளே இறங்கிடுவேன். இருங்க எப்படி முட்டையோட உடச்சி வச்சுருக்கு பாருங்க. அது இன்னும் 2 நாள் தான். அதில் கண்ணு முழிச்சிடும். ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் புது குஞ்சு உலகத்துக்கு வரப்போகுது. அது வரப்போகுது. கரெக்டாக அந்த இருக்கு பாருங்க. 2ல் ஒரு முட்டை கரெக்டாக ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அதுபோக நம்ம உள்ளே இறங்கணும்னா அங்கோடி போய் தான் இறங்கணும். உள்ளே போய் கீழே இறங்க போகிறேன். வாங்க அதையும் பார்க்கலாம். ஆமாம் மக்களே, உங்களுக்காண்டி பயங்கரமான ரிஸ்க் எடுக்க போகிறேன். கிணத்துக்கு உள்ளே இறங்க போகிறேன். பார்த்துட்டு லைக் போடாமல் போகிறேன் போல. ரத கட்சி ஜாவியா சும்மாவா ஏறி இறங்குது எல்லாமே. சரி, உங்களையும் மகிழ்விச்சுட்டு எனக்கும் அதில் ஒரு மகிழ்ச்சி. அங்கே புறா வந்துட்டு அந்த கூட்டுக்கு போவோம். ஓட்டை போட்டு வச்சுருக்கேன்னு தெரியுமா முட்டை. அதில் புறா வந்துட்டு அதையும் பேக மேலே காமிங்க. யாரா இவன் இப்படியே சுற்றிட்டு இருக்கானு பாக்கு. உன்னை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீ அப்படியே போயிரு. கோடி ஆள் வந்துட்டு அண்ணன் கோடி ஆள் வரல. சரி, ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வாய் வந்து ஒரு இடத்துல நிற்காது. ரொம்ப பேசுவேன். அதனால் உள்ளே இறங்கிடுவோம். அதிலே உள்ளே இறங்குறது வந்து ட்ரைனிங் இருந்தால் இப்படி செல்லை பிடிச்சிட்டு இறங்குங்க. இல்லை அப்படின்னா வேறு எவனையாவது அங்கே வந்து சூம் பண்ணிவிட்டு ஒரு மைக்கை மாட்டிட்டு உள்ளே இறங்கிடுங்க. நான் மேக்ஸிமம் வந்து ஒத்தக்கிட்டே ஏறுவேன். ஏன்னா இது எங்கே கிணறு நமக்கு தெரியும். எப்படி இறங்கினா எப்படி ஏறிடலாம் அப்படின்னு. இதுலேயே ஒரு கூடு இருந்துச்சு. அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன வாகில் காமிச்சிருப்பேன். புறா வந்து என்ன கொத்துனாலும் கொத்து நினைக்க. குஞ்சு எடுக்க போகலை. உன் குஞ்சை நான் எடுக்க போகலை. உன் குஞ்சை நான் எடுக்க போகலை. உன் குஞ்சு அங்கே அப்படியே இருக்கும். உன் குஞ்சு அங்கே அப்படியே இருக்கும். நான் அதை தொடமாட்டேன். நீ அங்கனே இருந்துரு. ஆமாம், நீ ஆளை கூட்டு வந்து அடிக்கமே தெரியுது. எல்லாரும் மேலே சுற்று போடுவாங்க நமக்கு. ஒரு புறா உள்ள வந்து செத்து கிடக்கு. தூக்க முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் இக்கட்டான நிலைமைனால இறங்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. எரிச்சு வரும்.
இப்போ வந்து பேக் கேமரா ரொட்டேஷன் மொத்தம் எத்தனை கூடு இருக்குன்னு காமிங்க. அந்த முக்குப்படியில் 2 குஞ்சு இருக்குது, இந்த முக்குப்படியில் 2 முட்டை இருக்குது. அது போக அந்த பைப்பு இருக்கா, அது பக்கத்தில் பாருங்கள், அதில் உள்ள ஒரு கூடு இருக்குது. அங்கே ஒரு கூடு பார்த்துட்டீங்களா? இதில் பாருங்கள், இந்த இதில் ஒரு ஓட்டை இருக்கா, அதில் ஒரு கூடு இருக்கா. இனிமே கூடு இருக்குன்னு நிறையா கூடு இருக்குன்னு என் காலுக்கு கீழே ஒன்று இருந்துச்சு, நான் மேலேருந்து பார்த்தேன். இருங்க பார்ப்போம். இங்கேயும் கூடு இருக்கும், புறாவும் பறக்க வாய்ப்பு இருக்குது. இதில் புறா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. உள்ளே இருக்காப்புல அந்த இருக்காங்க பற்றில அடி. இப்போ அவனை பிடிக்க போகிறான். மக்களே புறாவை பிடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு அப்படியே லைவாக காமிக்கிறேன். எப்படி நாங்களாம் சொன்னது செஞ்சு ஆகும். வரப்பியா? நான் இதில் கூடு இருக்குன்னு நினச்சேன். இதில் உள்ள நான் முன்னே பார்த்துருக்கேன், கூடு தான் இருக்கும். ஆனால் இப்போ கூடு இல்லை. உள்ள ஒரு புறா மட்டும் சும்மா போய் உள்ளே உட்காந்துருக்காப்புல. எதுக்கு? உங்களுக்காண்டி, உங்கள்கிட்ட இந்த கவனை காமிக்காண்டி உள்ளே உட்காந்துருக்கு. இந்த கயிறு எதுக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி வத்தின பிறகு இது வந்து எங்கள் அப்பா கட்டி போட்டது. இது அவர் நினைவாக கண்டிப்பாக சொல்லுதான் எடுத்து என் வீட்டுக்குள்ள வச்சுருவேன். அவர் வச்சது தான் நினைக்க. நான் கடைசி அவர் இருக்கும்போது தான் இதில் தொங்கி உள்ளே இறங்குவேன். பாசியை பாருங்கள் அந்த கயிற்றுல. அப்பா ஒன்று எடுத்துட்டாப்புல. புறா கூட இந்த முக்கில் எதிலே ஒன்று இருந்துச்சு. அது மேலேருந்து பார்த்தா தெரிஞ்சு, இதுலேருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது. நான் ஒன்று செத்து கிடக்கா, இந்த ஒரு புறா செத்து கிடக்கு பாருங்க. எது வீட்டு புறா செத்து கிடக்கு. சரி மக்களே, அவ்வளோதான் தற்சமயத்துக்கு. என்னால் இன்னையோட விளாக் வந்து இவ்வளோதான். ஏன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, எனக்கு வயிறு வசிக்கும். இன்னொரு நாள் மறுபடியும் ஃபுல்லாக இறங்கி ஒரு கயிறை மேலேருந்து கீழே போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பொந்தையும் காமிப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஐடியா ரீச் பண்ணி விடுங்க. நான் சத்தியமாக சொல்ல ரிஸ்க் எடுத்து மெனக்கட்டு டாப்பை பார்த்துக்கோங்க ஐயா. அங்கே கயிறு போட்டு இங்கே இறங்குவேன். முடியாதுன்னு நினைக்காது, நான் ஆல்ரெடி இறங்கினவன். பாட்டியை பற்றிலாம் ஜிம் பாட்டி நொறுக்கிடுவேன். சரி, நம்ம ஃப்ரெண்டு கேமராவில் போட்டு மேலே ஏறப்போகிறேன். அதையும் பாருங்கள் எப்படி ஏறப்போகிறேன்னு. போமா மேலே 1 2 3 எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு 4 கூடை, இதில் ஒரு 5, அப்புறம் அதில் ஒன்று இருக்கும் 6. நம்ம கைத்தை கட்டி இறங்கினா தான் இருக்குது. எல்லா கூடையுமே காமிக்க முடியும், அது வரைக்கும் காமிக்க முடியாது. வாங்க மேலே போயிடுவோம். எம்பிட்டு பீ கிடக்கு. செல்ல பிடிக்கதாயா பயமாக இருக்குது. உளுந்துட்டு என்ன செய்ய முடியும்? 1.5 லட்சம் அம்பிட்டு தண்ணியும் வத்தம் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு 20 அடியாவது இருக்கும் தண்ணி. மேலே யார போயிறேன். கொஞ்சம் பட்ஜெட் தான் எடுப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமாம், அவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகும்போது குவாலிட்டியெல்லாம் என்னை கேட்கவே கூடாது, பிச்சு விடுவேன். டே புறாக்கள், என்னை அப்போலேருந்து சுற்றி ஒவ்வொரு முக்கிலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. இவன் எதுக்கு உள்ளே இறங்குதா, நம்ம குஞ்சோரை எடுத்துவானா, முட்டையை தூக்கிடுவானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு புறாலாம். பழையமாக இருந்தேன்னா இங்கே நான் ஒரு பையனும் உயிரோடு இருக்க மாட்டேன். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வரலாறு வேற மாதிரி இந்த கிணத்துல எல்லாத்தையும் அடித்து தின்னுக்குடுவேன். இப்போன்னா கொஞ்சம் டீசெண்டெல்லாம் இல்லை, கறி வலிக்கு, அதனால் அதை எடுத்துக்காமல் இருக்கேன். ஆமாம், போமா மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஃபைனலாக ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, வீட்டுக்கு போகிறேன். பார்த்துட்டு மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போ தான் அடுத்து கிணத்தோட ஃபுல்லாக வரும். நீங்கள் இப்போ பார்த்தது காவாசி தான், இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. இப்போவும் உங்கள்கிட்டயுமே இங்கோடி மட்டும் தான் காமிச்சிருக்கேன் புறா எவ்வளோ இருக்குன்னு. இங்கே இருக்கிறத காமிக்கிறேன். செட் ரூம், அதான் செட் ரூம்னா இல்லை ரூம் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட ரூமு கிடையாது, செட்டு. செட்டுக்குள்ளே நிறையா, அதிலே ஒரு 6 கூடு 7 கூடு கிட்ட இருக்கும். அதை உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.